குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். சாதகரும் சாதனையும், பக்கம் 137, 9. ஒருமையை காணாமல் அதனை பலவாக காண்பதை துறந்தாக வேண்டும். ஞான சாதகன் தொடக்கத்திலிருந்தே எல்லா நிலைகளிலும் அதனை துறக்க முயல்கிறான். பக்த சாதகன் சிறிது துறந்து சிறிது வைத்து கொண்டு ஆரம்பிக்கிறான். பின்னர் படிப்படியாக முன்னேறி இறுதியில் ஞான சாதனை போன்று அந்த எண்ணத்தை முற்றிலும் துறந்து இரண்டற்ற பரம்பொருள் தத்துவத்தை அடைகிறான். சுயநலம், இன்ப நுகர்ச்சி ஆகியவற்றை லட்சியமாக கொண்ட சாதாரண உலகியல் எண்ணங்களை துறந்து செல்வதைத்தான் சாஸ்திரங்கள் வைராக்கியம் என்று கூறுகின்றன. மாறி கொண்டே இருக்கும் மனித வாழ்வும் அதன் தவிர்க்க முடியாத முடிவான மரணமும் இந்த உலகத்தில் நிலையாமையை இயல்பாகவே மனித மனதில் உணர்த்துகின்றன. எனவே பண்டைய மனிதன் இந்த உலகத்தின் காரணகர்த்தாவான இறைவனை தேடுவதற்காக நிலையற்ற இந்த உலகை நேதி நேதி என்ற வழியில் துறந்து செல்ல முயற்சித்திருக்கலாம். ஆகவே பக்தி ஞான நெறிகள் ஒரே காலத்தில் நடைமுறையில் இருந்தாலும் பக்தி நெறியில் எல்லா பகுதிகளும் நிலைகளும் நன்றாக வளர்ந்து பிரபலமாவதற்கு முன்னரே உபநிடதங்களில் ஞான நெறி அதன் உச்சத்தை எட்டிவிட்டதை காண்கிறோம். நேதி நேதி, உலகின் காரணமாக நித்திய பொருள் இதுவல்ல என்று முன்னேறும் ஞான நெறியில் செல்கின்ற சாதகன் விரைவிலேயே உள்நோக்கு பெற்றதை உபதிடங்கள் சான்றுகளுடன் எடுத்து காட்டுகின்றன. 10. நேதி நேதி நெறியின் நோக்கம் நான் என்பது என்ன என்பதை அறிவது. மற்ற எல்லா புறப்பொருட்களை விடவும் சொந்த உடலும் மனமுமே மனிதனை உலகத்துடன் அதிகமாக பிணைத்து வைத்துள்ளன. ஆகவே உடல், மனம் இவற்றை பற்றி கொண்டு உலகின் காரணமான பரம்பொருளை தேட முற்பட்டால் வெகு விரைவில் அவரை அடைய முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். ஒரு பானைச்சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல காரண சொரூபமான பரம்பொருளை ஒருவன் தன்னில் உணர்ந்து கொண்டால் உலகின் மற்ற பொருட்களிலும் மக்களிடமும் அதனை உணர முடியும். அதனால்தான் நான் யார் என்ற வினாவை எழுப்பி அதனை ஆராய்ந்து அதனை கண்டுபிடிப்பது ஞான சாதகனின் ஒரே நோக்கமாகிறது. ஞான சாதகனும் பக்த சாதகனும் உலகம் என்பதை பற்றி சாதாரண மக்கள் கொண்டுள்ள எண்ணத்தை துறக்க வேண்டும் என்று முன்னரே கூறினோம். இதனை முற்றிலும் துறப்பதன் மூலமே மனித மனம் எல்லா எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு சமாதி நிலைக்கு தகுதி பெறுகிறது. இத்தகைய சமாதியை சாஸ்திரங்கள் நிர்விகல்ப சமாதி என்று கூறுகின்றன. ஞான சாதகன் நான் யார் என்ற உண்மையை தேடி செல்லும் பாதையில் முன்னேறி எவ்வாறு நிர்விகல்ப சமாதி அடைகிறான் என்பதையும் அப்போதும் அவன் அடைகின்ற அனுபவம் பற்றியும் இந்த நூலில் வேறொரு பகுதியில் கூறியுள்ளோம். இங்கே பக்த சாதகன் அடைகின்ற சமாதி நிலை அனுபவத்தை பற்றி சிறிது விளக்குவோம். 11. நிர்விகல்ப சமாதி. இதுதான் என்பதே பக்தி சாதனை முறை என்று ஏற்கனவே கூறியுள்ளோம். உலகம் நிலையற்றது என்பதை பக்த சாதகன் நன்றாக உணர்ந்துள்ளான். ஆனால் உலகை படைத்த கடவுளை அவன் நம்புவதால் அவரால் படைத்த இந்த உலகமும் உண்மையானது, நிலையானது என்று ஏற்றுக்கொள்கிறான். இந்த உலகையும் அதிலுள்ள பொருட்களையும் வாழும் உயிர்களையும் கடவுளுடன் தொடர்பு உடையவனாக கருதி பக்தி செலுத்துகிறான். எல்லாவற்றிலும் இறைவனை காணும் இந்த பாதையில் முன்னேறுவதற்கு தடைகளாக தோன்றுகின்ற அனைத்தையும் தகர்த்தெறிகிறான். அது மட்டுமல்ல, இறைவனின் வடிவங்களுள் ஒன்றில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு அதை தியானிப்பதில் மூழ்கி அதில் ஒன்றி விடுகிறான். அவன் செய்கின்ற அனைத்தும் இறைவனை மகிழவிக்கவே. இதுதான் பக்தனின் குறிக்கோள். 12. இதி
நெறியின் மூலம் எவ்வாறு நிர்விகல்ப சமாதி கைகூடுகிறது? உருவ கடவுளை தியானிப்பதால் எவ்வாறு இந்த உலகையே மறந்து நிர்விகல்ப நிலையை எய்த முடியும் என்பதை இப்போது நாம் ஆராய்வோம். பக்தன் கடவுளின் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை தன் இஷ்ட தெய்வமாக கொண்டு அதை பற்றியே எப்போதும் நினைக்கிறான், தியானிக்கிறான் என்று முன்னரே குறிப்பிட்டோம். தியானத்தில் ஆரம்ப காலத்தில் இஷ்ட தெய்வத்தின் முழு உருவத்தையும் அவனால் தன் மனக்கண் முன் கொண்டுவர முடிவதில்லை. சில வேளை கைகள் மட்டும், சில சமயம் பாதங்கள் மட்டும், வேறு சில வேளைகளில் திருமுகம் மட்டும் அவனது மனக்கண் முன் தோன்றும். இவை கூட தோன்றிய உடனேயே மறைந்து விடலாம். தொடர்ந்த பயிற்சியின் மூலம் ஆழ்ந்த தியானம் கைகூடும் போது இஷ்ட தெய்வத்தின் முழு வடிவமும் அடிக்கடி தோன்றும். தியானம் படிப்படியாக உயர்ந்து ஆழ்ந்த நிலையை அடையும் போது மனம் இங்கும் அங்கும் அலையாமல் ஒரே நிலையில் இருக்கும் வரை அவன் அந்த இஷ்ட தெய்வத்தின் முழு உருவையும் காண்கிறான். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.